ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும், பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போது இன்னொரு பவுலில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் போடும்போது கடலை மாவில் நனைச்சி போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போவே எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கடலை மாவில் நல்லா நனைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடலாம். இப்போது 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலர் வந்தோடனையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.